பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக. வீணான வார்த்தைகள், கேர்லெஸ் ஆர் யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளில் வல்லமை காணப்படுகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் காணப்படுகிறது என்று சாலமன் ஞானி கூறினார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வசனத்திலிருந்து மனுஷர்கள் பேசும் வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சமயத்திற்கேற்ற நம்முடைய வார்த்தைகள் உடைந்த உள்ளங்களை தேற்றும், கண்ணீரை துடைக்கும், வாழ்க்கைகளை எடுத்துக்கட்டும், பின்மாற்றத்தில் காணப்படுகிறவனை உயிர்ப்பிக்கும், பிரிவினைகளை அகற்றும், சபைகளை எடுத்துக்கட்டும். சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் என்று மேசியாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார். இயேசு கிருபை பொருந்திய வார்த்தைகளையும் ஒப்பால் சாரமேறின வார்த்தைகளையும் பேசுகிறவராய் காணப்பட்டார். நாமும் அப்படிப்பட்ட நாவு உடையவர்களாய் காணப்படவும், கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசவும் ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் அநேக வேளைகளில் மற்றவர்களை இடித்து தள்ளுகிற வார்த்தைகளை பேசுகிறோம். வாயின் வார்த்தைகளினால் மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறோம். நம்முடைய கவனக்குறைவான பயனற்ற வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கிற நாள் வருகிறது என்றும் அவைகள் நம்மை கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை அறியாமலேயே வீணான வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். ஊழியக்காரர்கள் கூட பலிபீடங்களிலிருந்து வீணான மேட்டுமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை வைத்தே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நல்ல மனுஷன் இருதயமாக்கிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மரம் தன்னுடைய கனியினால் அறியப்படும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம் என்ற யாக்கோபு 3:8-9 வசனத்திலிருந்து நம்முடைய சுயமுயற்சியினால் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினாலும் பரிசுத்தாவியின் வல்லமையினாலும் நிரப்பும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படும். அப்பொழுது மணவாளனாகிய இயேசு நம்மை பார்த்து, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது என்றும் உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது என்றும் கூறுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்தும் நியாய தீர்ப்பின் நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அறிந்து உம்மை போல கிருபை பொருந்தின வார்த்தைகளையும் ஒப்பால் சாரமேறின வார்த்தைகளையும் பேச எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் இருதயத்தை உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. கர்த்தருடைய வார்த்தைகளினால் நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல இருதயமாகி எங்கள் பொக்கிஷங்களிலிருந்து நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசி மற்றவர்களை உற்சாகப்படுத்த ஊன்ற கட்ட கர்த்தர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.